ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியும் சமையலும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேனலில் போடக்கூடிய 100வது வீடியோ. இந்த ஸ்பெஷல் வீடியோவில் முட்டை இல்லாமல் ப்ரெட் கேரமல் புட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு 6 இன்ச்சு கேக் பேன் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக நெய் தடவிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/3 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சுகர் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சுகர் கரைஞ்சி ப்ரௌன் ஆகுது. நல்லா கலர் மாறிடுச்சு. ரொம்ப டார்க் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேனில் ஊற்றிடலாம். உடனே ஊற்றிடுங்க. அப்படி நம்ம லேட் பண்ணோன்னா சுகர் கட்டி ஆகிடும். எங்கேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம ப்ரெட்டெல்லாம் அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். சைடில் எங்கேயும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ப்ரெட்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் ஏற்கனவே தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்ச பால். காய்ச்சாத பால் ஊற்றியும் செய்யலாம். இப்போ பால் லைட்டாக சூடாயிருச்சு. இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கரையட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மிக்ஸ் ஆகி நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி திக்காயிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேனில் ஊற்றிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் சீட்டு வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இது இல்லைன்னா பிளேட் வச்சு நல்லா மூடிக்கோங்க. இப்போ இது வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். இது நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேனை வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வேக ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம்.
இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், கையெல்லாம் ஒட்டாமல் இருக்குது. சைடெலாம் சுகர்லாம் கரைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம இதை அப்படியேவும் சாப்பிடலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போ ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக பிரெட் கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ப்ராசஸ் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ஜில்லுன்னு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.